குழம்பையும் ஒன்னா ஊத்தி சாப்பிட்றது தான் விஜய் அவர்கள். காரணம் என்னன்னா, முதல் காரணம் புசி ஆனந்த் என்ற ஒரு கொள்ளைக்காரன். சீட்டு எம்எல்ஏ சீட்டு 2 கோடி கொடு, மாவட்ட செயலர் பதவி 50 லட்சம் கொடு, நகர செயலர் பதவி 20 லட்சம் கொடு. நான் ஜெயிலுக்கு போறேன்னு புசி ஆனந்த் சொல்லியிருக்கணும்ல. உன் விசுவாசம் என்ன? மயிறு விசுவாசம், ஒரு வெங்காயம் கிடையாது. இதுல இருந்து என்ன தெரியுது? நீ ரத்தத்தை போல உறிஞ்சக்கூடியவன். விஜய் ரசிகர்களுடைய பணத்வயன். விஜய் நம்மளுக்கு எக்காலத்துல நமக்கு ஆபத்துக்கு வந்து நிற்க மாட்டாரு. ஏன்னா எதுக்கு கரூருக்கு மாத்தினாங்க? கரூருக்கு மாத்தி விஜய்க்கும் கெட்ட பேர் ஆக்கி விஜயை சிக்கல்ல இழுத்து விட்டு அந்த வழியா அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான். இந்த தருதலைகளும் குளத்துல இருந்து ஒரு பொண்ணு போறேங்கிறது, நாமக்கல் போறேங்கிறது, கரூர் போறேங்கிறது. புசி ஆனந்தையும் ஆதவர்ஜனையும் கைது பண்ணது. நிர்மல் எந்த அளவுக்கு குற்றவாளிங்கிறது அது ஒரு பருப்பும் கிடையாது. விஜய்க்கு கொஞ்சம் கூட ஒரு பருப்பும் கிடையாது. மறுநாள் கட்டுப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருப்பாரு. அவரை சேர்க்க விடாம பண்ண சதிகாரன் புசி ஆனந்த். அது போன்ற நண்பர்கள் அழகு மருதராஜ், ஐயநாதன் போன்றவர்கள்லாம். தகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இன்றைக்கு இளைஞர்கள் மிகவும் கீழ்த்தரமாக இருக்கிறார்கள். அவருடைய மனநிலையே மிகவும் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். சினிமா மோகத்தில் இருக்கிறார்கள் என்று உலகமே தமிழ்நாட்டை பார்த்து வேதனைப்படக்கூடிய லெவலில், இன்னும் சொல்ல போனால் காரி துப்பக்கூடிய லெவலில் இருக்கு. காரி உமிழும் அந்த லெவலுக்கு இருக்கு. வடிவேல் படத்துல கரடி ஒரு படத்துல காரி துப்பும் இல்ல, அந்த மாதிரி நிலைமையா தமிழனுக்கு ஏற்பட்ட ஒரு இழிநிலை ஏற்பட்டு விட்டது. மலேசியாவிலிருந்து அமெரிக்காவிலிருந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் வேதனைப்படுகிறார்கள். ஏன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அறிவாளி தமிழர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இப்ப இல்லை. எல்லாரும் அமெரிக்கா, லண்டனு, பெரும்பெரும் நாடுகள், மலேசியாவில் நம்ம அந்த சில மாநிலங்கள்ல பெரிய அதிகார பதவியில், அரசியல் பதவியில கூட இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில தமிழ்நாட்டை உற்று பார்க்கிறார்கள். இவ்வளவு மோசமான நிலைமை இருக்குன்னா அது தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி வந்ததுக்கு அப்புறம் தான். தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அவர் கொள்கை சித்தாந்தங்கள் கிடையாது. திராவிட நம்ம ஆரம்பத்தில் நான் ஒரு செய்தி வெளியிட்டேன். ரசம், வத்த குழம்பு, சாம்பார், கருவாட்டு குழம்பு, எல்லா குழம்பையும் ஒன்னா ஊத்தி சாப்பிட்றது தான் விஜய் அவர்களுடைய சித்தாந்தம். தமிழ் தேசியம், திராவிடம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ரசம், வத்த குழம்பு, கருவாட்டு குழம்பு, கறி குழம்பு எல்லாத்தையும் ஒன்னா சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அருவருப்பா இருக்கும். அந்த மாதிரி தான் விஜயோட அரசியல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்துல இருந்தே செய்தி வெளியிட்டு இருக்கோம். ரெண்டாவது வந்து பாஜகவினுடைய இறக்குமதி தான் விஜய் அப்படிங்கிற செய்தியை நம்ம ஆரம்பத்துல இருந்தே வெளியிட்டு இருக்கோம். அதுக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த கரூர்ல 8:30, ஆனால் அங்கே 8:30 ஏறாரு. சரி, அது பல விஷயங்கள் எல்லாமே பேசி முடிச்சாங்க. இப்போ நீதிமன்றம் என்ன அவருக்கு ஒரு குட்டு வச்சிருக்குன்னா, விஜய் தலைமை பண்பு இல்லை, ஏன் விஜய் மீது வழக்கு செய்யவில்லை அப்படிங்கிறத ஒரு கேள்வியை நீதிமன்றம் கேட்டிருக்காங்க. என்ன மாதிரியான கட்சி இது? ஒருத்தரை பார்த்து நீ என்ன மாதிரியான மனுஷன், நீனு அல்பத்தனமா இருக்கேன்னு தானே அர்த்தம். நீ என்ன மாதிரியான கட்சி? எந்த விதமான பேச்சாற்றலும் கிடையாது. விஜயை நாங்கள் பார்க்க தான் போகிறோம். குளித்தலையிலேருந்து ஒரு பொண்ணு புறப்பட்டு போகுது, நாமக்கலுக்கு போகுது. நான் அந்த பொண்ணு பேட்டி கொடுக்குது ஊடகங்களுக்கு. நான் நாமக்கல் போவாங்க, நாமக்கல் போயிட்டு அப்படியே பின்னாடியே சூத்த பிடிச்சிக்கிட்டே நான் வந்து எங்கே வருவேன்? கரூருக்கு வருவேங்குது. அப்போ இது மாதிரி ஒரு 10,000 பேர் திருச்சியிலேருந்து நாமக்கல்லேருந்து கரூர் ஊர்லேயும் விஜய் சூத்த பிடிச்சிக்கிட்டே வந்தா என்னங்க அது? அப்போ அங்கே அந்த விபத்து நடக்குமா இல்லையா? அதாவது விஜய் போகிற வாகனத்தில் இருசக்கர வாகனம் லெஃப்ட் சைடு ரைட் சைட்லையும் விழுது, விபத்தாகுது. அதை தமிழ்நாடு அரசு வழக்கு பதிவு செய்யலை. அப்போ தமிழ்நாடு அரசு விஜய் பக்கம் கரிசனம் காட்டுகிறதா, ரகசிய டீலிங் நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. சரி, அடுத்த கேள்வி என்னங்கன்னா, கரூர் சம்பவம் என்பது ஒரு விஜய் வந்து ஒரு மென்டல் ரேஞ்சில் இருக்கார், மனநலம் பாதிக்கப்பட்ட லெவலில் இருக்காரு அப்படின்னு விமர்சனங்களை வைக்கிறாங்க. என்ன காரணம்னா, வேணுக்குள்ள உட்காந்துருக்காரு, லைட் அப்படி நிப்பாட்டி அப்படியே பார்க்குறாரு, குறுன்னு பார்க்குறாரு, உயின்னு சத்தம் வருது, அப்புறம் லைட்டை போடுறாரு, அதுக்கு ஒரு சத்தம் வருது. மனநலம் பாதிக்கப்பட்ட லெவலில் புகழ்ச்சி என்ற உச்சத்திற்கு போயிட்டார். அதுக்கு காரணம் என்னன்னா, முதல் காரணம் புசி ஆனந்த் என்ற ஒரு கொள்ளைக்காரன். சீட்டு எம்எல்ஏ சீட்டு 2 கோடி கொடு, மாவட்ட செயலர் பதவி 50 லட்சம் கொடு, நகர செயலர் பதவி 20 லட்சம் கொடு, ஒன்றிய செயலர் பதவி 5 லட்சம் கொடு, கிளை செயலர். அதே மாதிரி ஒரு மாவட்டத்துக்கு, ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர். இது கட்சியா என்னையா வியாபாரம் மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க அந்த ஆளு புசி ஆனந்த். ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைமறைவுங்கிறது கேவலமா இல்லையா, அசிங்கமா இல்லையா? இதை விட கேவலம் என்ன இருக்கு? நான் ஆரம்பத்தில் அந்த கட்சி தொடங்கும் போதே சொன்னேன், கட்சியினுடைய பொதுச் செயலாளராக
புஷி ஆனந்த் இருக்கும் வரை அந்த கட்சி இழிநிலைக்குத்தான் போகும். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் பயின்று அரசியல் கட்டறிந்து பிரச்சனை இல்லாமல் வந்தார்னா டிடிவி தினகரன் விஜயோட கூட்டணி வச்சாங்கன்னா ஒரு எதிர்கட்சி வரிசைக்கு கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி வந்து செல்லுபடி ஆகலை. அப்படிங்கும் போது திமுக வெறுப்பு ஓட்டுகள் இந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு பொறுமையாக அரசியல் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். பொறுமையாக எப்படி அரசியல் பண்ணியிருக்கோம்? புஷி ஆனந்தை தூக்கி பாண்டிச்சேரிக்கு மாநில செயலாளராக போட்டிருக்கணும். ஏற்கனவே விஜயோடைய ஆதரவாளர் விஜய் நாளை திருப்பு படத்துலேருந்து வந்ததுலேருந்து விசுவாசமாக இருந்த மணிகண்ட வீராசாமி என்கிட்ட பேட்டி கொடுத்தார். நம்ம லகரன் டிவிக்கு பேட்டி கொடுத்தார். அவர் சொல்றது என்னன்னா, நம்ம புஷி ஆனந்தை இழிவாக பேசலைங்க, அவர் பாண்டிச்சேரிக்கு மாநில செயலராக போட்டால் போதும், இங்கே வேற யாராவது பொதுச்செயலராக போட்டால் நல்லா இருக்கும். ஆரம்பத்தில் திருச்சியில் நம்ம திருச்சியில் இருக்கிறதுனால இவங்க சொல்லி கொடுத்தது அது கிடையாது. திருச்சியில் இருக்கக்கூடிய RK ராஜா தான் விஜய் அவர்களுக்கு ஆரம்பத்தில் மன்றம் திறந்தவர். உண்மையாகவே இந்த கட்சியினுடைய பொதுச்செயலராக நியமிக்கணும்னா திருச்சியில் இருக்கக்கூடிய RK ராஜா அவர்களை பொதுச்செயலராக நியமிக்கணும். அவங்கள போன்றவங்களெல்லாம் பொதுச்செயலராக நியமிச்சோம்னா அந்த கட்சி மிக கட்டுக்கோப்போட கொண்டு போயிருப்பார். கட்சின்னா என்ன, விசுவாசம்னா என்ன, தலைமை பண்புக்கு எப்படி கட்டுப்படணும் அப்படிங்கிற லெவலில் கொண்டு போயிருப்பார். அடுத்து தலைமறைவாவது வந்து ஏற்கத்தக்கதல்ல. ஒரு இழிநிலை, ஒரு கொள்ளக்காரன், கற்பழிப்பு செய்கிறவன், திருடுறவன், இவன் தான் வந்து தலைமறைவாவான். அப்போ வந்து புஷி ஆனந்த் எப்படிப்பட்ட ஆளு? புஷி ஆனந்த் மேலே தலைமறைவாக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த கட்சியிலேருந்து நீக்கி இருக்கணுமா இல்லையா? ஏன் விஜய் வந்து நடவடிக்கை எடுக்கல? அப்போ கட்சி இவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. பொண்டாட்டி இவர் கட்டுப்பாட்டில் இருக்கணுமாங்க, அப்போ தானங்க அது நல்லது. பொதுவாக சொல்கிறேன், அவருக்குன்னு நான் சொல்லலை. தனி மனித வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகலை. திரிசா அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம கொண்டு வரல, அது நமக்கு தேவையில்லாது. கட்சி இவருடைய கட்டுப்பாட்டில் இருந்திருந்தா புஷி ஆனந்த் கட்சி பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டார்னு வரணும். ஏன்னா கரூரில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் மதியழகனுடைய மனைவி கதறாங்க, எனக்கு என்ன வேணாலும் தண்டனை கொடுங்க, என் கணவரை விட்டுருங்கிறாங்க. கதறாங்களே, துடிக்கிறாங்களே. அப்போ அந்த புஷி ஆனந்த் என்ன தெரியுமா சொல்கிறான்? அயோக்கியப்ப இந்த பொதுக்கூட்டம், இந்த கூட்டத்திற்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைங்கிற கட்சி பொதுச்செயலாளர் சொல்கிறடே பாவிகளா, அநியாயமாக ஒரு மாவட்ட செயலர் மாட்டி வரீங்களடா, எவ்வளோ ஒரு கேவலமான செயல். உங்கள் கட்சியில் எவனா சேருவானடா முதல்ல, அயோக்கிய பேருடா. ஒரு கட்சியோட பொதுச்செயலாளர் சொல்கிறாருங்க, இந்த பொதுக்கூட்டத்திற்கும் எனக்கு கரூரில் நடந்த சம்பவத்துக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது, அதற்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாதுங்கிறார். அப்போ ஒரு பொதுச்செயலாளர் பொறுப்பேற்றுக்கணும் இல்லையா? தார்மீக பொறுப்பேற்று விஜய்க்கு பதிலாக நான் ஜெயிலுக்கு போறேன்னு புஷி ஆனந்த் சொல்லியிருக்கணும்ல. உன் விசுவாசம் என்ன மயிர் விசுவாசம்? ஒரு வெங்காயம் கிடையாது. இதுல இருந்து என்ன தெரியுது? நீ ரத்தத்தை போல உறிஞ்சக்கூடியவன், விஜய் ரசிகர்களுடைய பணத்தை உறிஞ்சி ரத்தம் போல உறிஞ்சி எடுக்கக்கூடிய ஒரு கொள்ளைக்காரன். நான் சொல்லலை, மணிகண்டன் வீராசாமி சொல்றாரு, எல்லாருமே சொல்றாங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் சொல்லக்கூடிய வார்த்தை கிடையாதுங்க, எல்லாருமே சொன்னதை தான் சொல்றான். புஷி ஆனந்த் என்ற ஒருவரால் என்ன மிகப்பெரிய இழிநிலைக்கு இந்த கட்சி போய்விட்டது. ஒரு நல்ல ஒரு லெவலில் எல்லாருமே டெபிட்ல எல்லாருமே சொன்னாங்களே. ஒரு சில பேர் ரொம்ப அளவுக்கு அதிகமாக கொடுத்த காசுக்கு மேலே கூறாண்டா, ஆதவர்ஜனா கொடுத்த காசுக்கு மேலே கூறாண்டா மொய்யாலங்கிறது மாதிரி 25% ஓட்டுனாங்க. நான் தான் சொன்னேன் 8%, 7%க்கு மேலே தாண்டாது. அதை தாண்டி இப்படி தற்குறித்தனமாக செஞ்சால் இந்த தற்குறிகள்லாம் வந்து சரியாக வராது. மரத்தில் ஏறுறான், கம்பத்தில் ஏறுறான். ஒரு பொண்ணு வந்து நான் வந்து குளித்தலையிலேருந்து நாமக்கல் போவேன், நாமக்கல்லேருந்து கரூருக்கு வருவேங்குது. அப்போ உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க உங்களை பெற்றெடுக்கிறதுக்கு வளர்க்குறதுக்கு ஈயரும் பண்ணாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. அடிபட்டு செத்தா யார் பொறுப்பு? விஜய் ஏற்றுக்குவாரா? வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொன்னாரா? உங்களுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சி தமிழ்நாடு முழுவதும் எத்தனை இடத்துல கொடிக்கம்பம் இருக்கும்? அரைக்கம்பத்தில் இருந்துச்சா? அவன் பயந்துக்கிட்டு கட்சி கொடியெல்லாம் கழட்டி விட்டாங்களாம். ஏப்பா இந்த கட்சியில் இருந்தோம்னா நம்மளை வழக்கு போட்டு கொண்டு விடுவாங்க, விஜய் நம்மளுக்கு எக்காலத்தில் நமக்கு ஆபத்துக்கு வந்து நிற்க மாட்டார். ஏன்னா இலங்கை பிரச்சனை போர்க்காலம் நடந்த காலகட்டங்களில் நிதி கொடுக்குறாங்க. அப்போ சிம்பு வந்து 5 லட்சம் கொடுக்குறாரு. விஜய் எவ்வளோ கொடுக்குறாரு தெரியுங்களா? 500 ரூபாய், வெறும் 500 ரூபாய் கொடுக்குறாரு. அப்போ அவரை பற்றி என்ன நினச்சிட்டீங்க? விஜய்க்கும் மகனுக்கும் எல்லாத்துக்கும் சொத்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டு தான் அவர் கட்சியை ஆரம்பிக்கிறாரு. இவரோட சம்மந்தப்பட்ட கோப்புகள்லாம் பாஜக எடுத்துருச்சு, பாதி சொத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னோடனே நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன். அப்போ கட்சி ஆரம்பி, திமுக ஓட்டுக்களை பிரிச்சுரு அப்படின்னோடனே இவர் ஒரு காலகட்டத்தில் பாசிசம் பாயசம்னு பாஜகவே கடுமையாக கொஞ்சம் ஓரளவு தாக்க ஆரம்பிச்சார். எங்களையா தாக்குறா, நேரம் வரும் அப்படின்ட்டு காத்திருந்து ஆதவர்ஜன் மூலியமாக சேலம் மாவட்டத்திற்கு போக வேண்டிய அந்த பொதுக்கூட்டத்தை, பிரச்சார கூட்டத்தை கரூர் பக்கம் திருப்பி விட்டாங்க. சேலம் மாவட்டத்துக்கு இருந்த அந்த தேதியில் எதுக்கு கரூருக்கு மாற்றினாங்க? கரூருக்கு மாற்றி விஜய்க்கும் கெட்ட பேர் ஆக்கி விஜயை சிக்கலில் இழுத்து விட்டு பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ளே வர வைக்கணும், கரூரில் செந்தில் பாலாஜிக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தணும். எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! இந்த அயோக்கியத்தனத்துக்கு ஆதவர்ஜன் என்பவர் துணை போயிருக்கிறார்.
அப்போ எவ்வளோ பெரிய மோசடி இது. அதுபோக விஜயின் பரப்புரை வாகனத்தை பறிமுதல் செய்யாதது ஏன் அப்படிங்கிறத நீதிமன்றம் கேட்டிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நினைக்குது தெரியுமா? விஜய் நேரம் கைது பண்ணி அம்மையார் ஜெயலலிதா வந்தால் நேரம் கைது பண்ணியிருப்பாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் நேரம் விஜய் எல்லாம் இருக்கிறன்னு தெரியாமல் இருந்திருப்பாரு. கட்சின்னு தொடங்கணும்னு நினச்சிருப்பாரா? கப்பு சிப்புன்னு 9 நவ ஓட்டைகளையும் பொத்திக்கிட்டு இருந்திருப்பார். அப்போ ஆளுமையானவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பதை தாண்டி பாஜக மிகப்பெரிய திட்டமிடுகிறது. எப்படி இந்த தற்கூரிகள் ஒரு 50,000 பேரை திரட்டி விஜயை கைது பண்ணிட்டியா, ஒரு 1000 பேரை ஒரு 500 பேரை தற்கொலை பண்ணிங்க வச்சு இந்த ஆட்சியை கலைச்சிடணுங்கிறது தான் பாஜகவோட திட்டம். சாவிடான கூட செத்துருவான் போல இருக்கு 10 பேர். அந்த மாதிரியான மோசமான மனநிலைமையில இருக்கான். தாவேகா கட்சி, தாவேகா தொண்டர்கள் யாரெல்லாம் உறுப்பினராக இருக்கான் அவங்களெல்லாம் முறைப்படி இந்த வெறித்தனமா பேசுறவங்கெல்லாம் முறைப்படி பரிசோதனை பண்ணணும். ஒருத்தவச்சுன்னா காவல் நிலையத்தில் நாங்கள் வெடிகுண்டு வைப்பாங்க, நான் கைது பண்ணி நேரம் உள்ள வச்சு லாடம் கட்டு, ஒருத்தனுக்கு லாடம் கட்டுனா இன்னொருத்தன் அந்த மாதிரி பேசுவானா? இப்ப நானும் நீங்களை காவல் நிலையத்துக்கு வெடிகுண்டு வச்சேன்னா காவல்துறை நம்மளை சும்மா விடுமா? என்னென்ன பண்ணுவாங்க? பத்திரிகையாளர் மேல பொய் வழக்கு போடுறீங்க, எல்லாமே பண்றீங்க. ஆனா ஒருத்தன் பேசினா வெடிகுண்டு வைக்கிறாங்க, அவனை நேரம் கைது பண்ணி லாக்கப் பண்ணி தூக்கி வச்சு லாடம் கட்டி வெளுவெளுன்னு வெளுத்துருக்கணுமா இல்லையா? ஸ்டாலின் வாடாங்கிறான் ஒருத்தன். எவ்வளவு ஒரு முதலமைச்சர் அப்படி பேசலாமா? மக்களால் தேர்வு செய்யப்பட்டவருங்க. எடப்பாடி பழனிசாமி மாதிரி அம்மையார் சசிகலா மூலமா குறுக்கு வழியில் வந்தவர் கிடையாது. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதலமைச்சர். அப்போ திட்டுறாங்களா? அது திட்டும்போது அவனை லாடம் கட்டணுமா வேண்டாம் இல்லையா? அப்போ தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியில் இருக்கக்கூடியவர்களை முறைப்படி தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கியாப்பா, உனக்கு பொண்ணு தர்றதுன்னா கொஞ்சம் கஷ்டப்பான்னு சொல்லிடணும். வேலையா அப்பா, நீ தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கியா, நீ எல்லாம் மரத்தில் ஏறுற, ஏன்னா கையை விட்டுக்கிட்டு வண்டி ஓட்டுற, பைத்தியம் மாதிரி இது பண்ணுற, மனநலம் பாதிக்கப்பட்ட நிலைமையில இருப்பா, உனக்கு பொண்ணு தர முடியாது, உனக்கு வேலை தர முடியாது அப்படின்னு 4 பேர் சொன்னால் அந்த மாதிரி மனப்பக்குவத்துக்கு போக மாட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேக்சிமம் ஒரு பையன், ஒரு 25 வயசு பையன், அவனுக்கு பொண்ணு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த கட்சியில் பார்க்க? தமிழக வெற்றி கழகமா? சரிப்பா, அப்புறம் பார்க்கலாப்பான்னு சொல்லிடுங்க. ஏன்னா விஜய் நாளைக்கு திடீர்னு எனக்காண்டி தற்கொலை பண்ணிங்கன்னா செத்து போயிடும். அப்போ உங்கள் பொண்ணோட வாழ்க்கை, பொண்ணு கொடுக்காதீங்க, யோசனை பண்ணுங்கிறது இந்த செய்தி நேரம் தெரிவிக்கிறோம். ஒரு கட்டுப்படாத கலவரம் போல இது நடந்துள்ளது, ஒரு கட்டுப்படுத்தப்படாத கலவரம் போல நடந்திருக்குன்னு சொல்லி நீதிமன்றம் அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா அது முழுக்க முழுக்க விஜய் மேல தான் தவறு. விஜய் பிரச்சார கூட்டத்தில் கலவரம் ஏற்படுத்துவதற்கும் அங்கு நெரிசலில் சிக்கி சாவதற்கு உண்டான வேலைகளை விஜய் மூலமாக நடந்திருக்கு. திட்டமிட்டு அவங்க சாவணும்னு இவர் செஞ்சாராங்கிறது வேற விஷயம். நீங்கள் நாமக்கல்லேருந்து வேனில் வர்றீங்க, மேலே ஏறி கொஞ்சம் வேனில் ஏறி எல்லாத்துக்கும் டாட்டா காமிச்சுன்னா வந்த வழியாக அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான். இந்த தருதலைகளும் குளத்துலேருந்து ஒரு பொண்ணு போகிறேங்கிறது, நாமக்கல் போகிறேங்கிறது, கரூர் போகிறேங்கிறது, என்ன தெரியல. அவங்க அம்மா அப்பாலாம் கண்டிக்கணுங்கிறது இந்த செய்தி மேலே தெரிவிக்கலாம். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கு அரசுக்கு கருணை காட்டாது. நிகழ்ச்சி யார் ஏற்பாடு பண்ணாங்களோ அவங்களுக்கு அரசு கருணை காட்டக்கூடாது, கருணை காட்டாது என்று நீதிமன்றம் ஓங்கி ஒரு குட்டு வச்சிருக்கு. மதியழகனை மாட்டி விட்டு புஷி ஆனந்த் ஒதுங்கி பார்க்குறாரு. மதியழகனை எப்படி கைது பண்ணீங்களோ அதே போல புஷி ஆனந்தையும் கைது பண்ணணும். நீங்க விஜயை கைது பண்றீங்களா இல்லையோ, புஷி ஆனந்தையும் ஆதவர்ஜனையும் கைது பண்ணணும். நிர்மல் எந்த அளவுக்கு குற்றவாளிங்கிறது அது போக போக தான் தெரியும். நிர்மல் குமார் பலமுறை புஷி ஆனந்திட்ட சொல்லியிருக்காரு, அண்ணா இது மாதிரி பண்ண வேண்டானே, நாமக்கல்ல பேசிட்டு அங்கேருந்து எல்லாத்தையுமே களைஞ்சி போக சொல்லுவோம்னா இவர் கேட்கல, இல்லை தலைவரை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் நிர்மல் குமார் புஷி ஆனந்திற்கு எதன் அடிப்படையில் அவருக்குள்ள கட்டுப்பட்டாருங்கிறது அது விசாரணையில் தான் தெரியும். இருந்தாலும் 41 உயிர், 40க்கும் மேற்பட்ட உயிர் போன உயிர் திரும்பாது. அடுத்து தாவேகாவுக்கு குறைந்தபட்ச பொறுப்பு கூட இல்லை, ஒரு பருப்பும் கிடையாது. விஜய்க்கு கொஞ்சம் கூட ஒரு பருப்பும் கிடையாது. மறுநாள் இன்னும் ஆயுத பூஜை கொண்டாடுறவங்க வாகனத்துக்கு உன்னுடைய வாகனத்தை பறிமுதல் செய்திருக்கணும். அந்த வாகனத்தை ஏன் பறிமுதல் செய்யவில்லை என்று தமிழ்நாடு அரசுக்கு நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கிறது. சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம், ஆதவர்ஜுனன் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவரா? தாவேகாவுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறோங்கிறாங்க. கடுமையான கண்டனத்தை தெரிவிப்பதால் போன உயிர் திரும்ப போறதில்லை, இவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். ஆதவர்ஜனையும் புஷி ஆனந்தையும் முறைப்படி கைது செய்து முறைப்படி ஜாமீனில் வெளிவர முடியாத அளவுக்கு ஒரு 2 ஆண்டு காலம் சிறையில் அடைக்கணும். 40க்கும் மேற்பட்ட உயிர்கள் போயிருக்கிறது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு சிறை தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதுபோல தாவேகா சொன்னது மக்கள் மன்றத்தில் சொன்னது என்ன, நீதிமன்றத்தில் சொன்னது என்னன்னு 2 விதமாக சொல்றாங்க. கரூர் நெரிசல் அரசியல் சதி, ஆளுங்கட்சி வன்முறை அப்படின்னு பரப்புனாங்க. அந்த வன்முறையில் என்ன பரப்புனாங்கன்னா 1000 பேர் உள்ள புந்தாங்களாம். ஒருத்தன் கழுத்தில் துண்டை போட்டு அப்படியே முறுக்குனானா, வேணும்னே கழுத்துல வச்சு மிதிச்சானா, கத்தியில் குத்துனானா. ஒரு சீமான் தான் போய் எல்லா மருத்துவமனையிலையும் பார்த்துருக்காரு. கத்தி காயம்,
அந்த மாதிரி கழுத்தில் துண்டு போட்டு இது பண்ண அது மாதிரி எதுவுமே இல்லை, பொய்யா பேசியிருக்காங்கன்னு சீமானே சொல்லிவிட்டாரு. ஆனால் நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, கரூரில் நடந்தது சதி இல்லை, அது ஒரு விபத்து, தற்செயலானது. அப்போ எப்படி நீ யாரோட தூண்டுதல்டா விஜய் கட்சியில் உள்ளவங்க எல்லாம் அப்படி பேசுறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து சதிங்கிறீங்க, அது வந்து தற்செயலாக நடந்த விபத்து. அயோக்கிய பெறலாம், உங்களால் 40க்கும் மேற்பட்ட உயிர் போயிடுச்சா, திரும்பி தர முடியுமா? அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன தெரியும்? அவன் தான் சவுக்கு சங்கர்னு ஒரு ஆள் இருக்காரு, அவர் சொல்றாரு 40 உயிர் போனது விஜய்க்கு பாடங்கிறாரு. நீயும் போய் சாக சவுக்கு சங்கர், நீயும் போய் கரூர்ல நின்று மிதிப்பட்டு செத்துரு, அப்போ தெரியும் உன் குடும்பத்தில் ஒருத்தன் செத்தா தெரியுமா? அக்கறை இல்லாமல் பேசுகிறார்கள். அதுபோல் 41 பேர் உயிரிழக்க அரசு பொறுப்பேற்க வேண்டும்னு மக்களிடத்தில் தாவேக்காவினர் சொன்னார்கள். கரூர் பிரச்சாரத்திற்கு தாவேக்கா மாவட்ட செயலரே பொறுப்புன்னு மாற்றி பேசுகிறாங்க. மாவட்ட செயலர் போய் எல்லாத்தையும் கழுத்தில் வச்சு மிதிச்சாரா? அயோக்கிய பெருவிழா. எல்லாத்துக்கும் காரணம் புஷி ஆனது என்ற ஒரு கொடூரன், அதை விட கொடூரன் ஆதவர்ஜுன். சேலத்துக்கு போக வேண்டியதை கரூருக்கு திட்டமிட்டு மாற்றியது ஏன்னு? வேண்டுமென்றே தாமதமாக வந்து இந்த கலவரத்தை ஏற்படுத்தியது யாரு? முழுக்க முழுக்க ஆதவர்ஜனும் புஷி ஆனந்தும். சரி, அடுத்ததாக கரூர் பெருந்துயரத்திற்கு செந்தில் பாலாஜியே காரணம். அவரு கட்சி கூட்டத்தில் அவங்க ஒரு அரங்கத்தில் கூட்டம் நடந்திருக்கு, அங்கே தான் இருந்திருக்காரு. அவர் போய் தூண்டி விட்டது மாதிரி மக்கள் மன்றத்தில் நீங்கள் பேசுகிறீங்க. நீதிமன்றத்தில் என்ன சொன்னீங்க? நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி குறித்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இணையத்தில் எவ்வளவு நீங்கள் வந்து பொய்யும் புரட்டுமாக அந்த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொழில்நுட்பத்தை தகவல் தொழில்நுட்பத்தை சார்ந்தவர்கள் மிகவும் மோசமான நிலைமை திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதற்கு முழு காரணம். கழுத்தில் கத்தி வச்சாங்க, விஷவாயு பண்ணாங்க, விஷத்தை தூவி விட்டாங்க. பெரிய கொடுமை. விஜய் வந்து அரசியல் இருக்கிறதுக்கு உண்டான தகுதியே கிடையாது. அந்த ஓரளவு அவர் அரசியலாவது கற்றுக்கிட்டு இருந்திருப்பார், அதை கெடுத்தது புஷி ஆனந்த். அடுத்ததாக கரூர் வேலுச்சாமியபுரத்தில் 12 மணிக்கு விஜய் பேசுவார் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் வேலுச்சாமியபுரத்தில் மதியம் 3 முதல் இரவு 10 மணி வரை பேசுவார். கரூர் நாமக்கல்லேருந்து வந்துட்டு இருக்காரு, நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. வெளியில் எந்திரிச்சு கையை காமிச்சு அவன் பாடு வீட்டுக்கு போயிடுவாள்ல. இதில் புஷி ஆனந்த் திட்டம் தான். அதில் கரூர் மாவட்ட செயலர் தான் இதில் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று அந்த புஷி ஆனந்த் என்ற அயோக்கன் சொல்லுகிறார். மதியழகன் முழு பொறுப்பேற்க முடியாது. மதியழகனை உடனடியாக அவரை விசாரணை நிலையத்துக்குள்ள கொண்டு வந்தீங்க, அவரை வந்து ஜாமீனில் வெளியில் விடுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஜெயிலில் வைக்க வேண்டியது யாரை? புஷி ஆனந்தையும் ஆதவர்ஜனையும். பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து தமிழ்நாடு முழுவதுமாக எல்லாருமே 10,000 பேர். அவர் திருச்சி விமான நிலையத்துக்கு போகிறவர்களையும் அவர் கூடவே போகணும். என்ன ஒரு கொடுமை இது! வந்து அரசியல் அரிப்பு, பதவி மோகம் இல்லையா அது? அடுத்து வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய திண்டிவனத்தில் காந்தி ஜெயந்தி அன்று கள்ளச்சந்தையில் மது விற்றதாக தாவேக்கா பொறுப்பாளர் மணிகண்டன் கைது. தாவேக்கா கட்சியில் பிரச்சாரம் பண்ணுறாருல விஜய், நீ உண்மையா ரோசம் உள்ள நல்ல தமிழங்கிறல்ல, தமிழன் கிடையாது, அது வேறு விஷயம். நல்ல ஒரு அரசியல்வாதியாக இருந்தா என் கூட்டத்துக்கு வருகிறவர்கள் எவனும் குடித்து விட்டு வரக்கூடாதுன்னு சொல்லணுமா? நீயே சாயங்காலம் 6 மணிக்கு மேலே அடிச்சிருவ. ஏன்னா போதை மன்னன்கிறது அது பெரிசா மேட்டர்லேருந்து எல்லாமே பல விஷயம் சொல்கிறாங்க. அந்த விஷயத்துக்கு ரொம்ப போக விரும்பலை, அது தேவையும் இல்லை. ஆனால் நீயே போதை மன்னன், உன் தொண்டர்களை குடிக்கக்கூடாதுன்னு சொல்லணுமா இல்லையா? இனிமே தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சிக்கு எந்த ஒரு கூட்டத்திற்கும் அனுமதி கொடுக்கக்கூடாது. முதல்ல தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய புஷி ஆனந்தை முழு உடல் பரிசோதனை செய்யணும், மூளை வரை பரிசோதனை பண்ணணும், அவன் என்னென்ன இது பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் பரப்புரை வாகனம் மோதி 2 விழுந்த விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு செய்துள்ளது. தமிழ்நாடு அரசு கொஞ்சம் கவனம் செலுத்தி அதில் வந்து அந்த யார் வாகனத்தில் விழுந்தாங்களோ அதுபோல் அந்த டிரைவர் முதற்கொண்டு விஜய் மீது முதற்கொண்டு அதுக்கு ஒரு வழக்கு ஒன்று பதிவு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. செந்தில்குமார் நீதி அரசர் வந்து அதுக்கு வந்து இது பண்ணியிருக்காரு. அதுபோல் விஜய் நல்லவர் அப்படிங்கிறார் யார்? ரெங்கராஜ் பாண்டே. ரெங்கராஜ் பாண்டே அவர்களே, உங்களை ரெங்கராஜ் பாண்டே என்று தமிழ்நாடு முழுவதுமாக சொல்லுகிறார்கள். என்னை ரெங்கராஜ் பாலண்டார் என்று சொல்வதில் தவறு என்கிறார்கள். ரெங்கராஜ் பாண்டே என்பது ஒரு சாதி. ரெங்கராஜ் பாலண்டார் என்பது கல்லர் பிரிவிலே பாலண்டார் என்று ஒரு பட்டம் வரும். நான் பாலண்டார் வீட்டு பொண்ணை நான் கல்யாணம் பண்ண முடியாது. மலவரார் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணலாம், சோழரையர் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணலாம், உத்தமண்டார் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாது, தெத்துவண்டார் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாது. பங்காளி. இது ஒரு உறவு முறைகளை வைத்து தான் இது உருவாக்குனது தமிழ்நாட்டுக்குள்ள. நான் ரெங்கராஜ் பாலண்டார்னு போட்டு கூடாதுங்கிறீங்க, ரெங்கராஜ் பாண்டேன்னு சொல்றீங்களே. ரெங்கராஜ் பாண்டே வந்து விஜய் நல்லவர், விஜய் ஒரு நல்ல நடிகர் மட்டுமல்ல நல்ல தலைவர் என்பதை நிறுவி கொடுத்தார் அப்படின்னு சொல்றார். பெரிய துயரத்தில் இருக்கார். துயரத்தில் இருக்கிறவர் அன்னைக்கே வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தி
தமிழ்நாடு முழுவதுமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூடிய அரை கம்பத்தில் இருக்கணும். அதை சொல்றதுக்கு கூட ஒருத்தன் தமிழக வெற்றி கழகத்தில் இல்லையே, கட்சியோட பொதுச்சாளர் ஓடி ஒளிஞ்சிட்டாரு, ஆதவர்ஜனா ஓடி ஒளிஞ்சிட்டாரு, அப்போ அங்கே நிர்மல்குமாரும் ஓடி ஒளிஞ்சிட்டாரு. அப்போ அங்கே யார் இருக்கா, யாரும் இல்லை. அழகு மருதராஜ் என்பவர் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்றதுக்கு பலமுறை பனையூர் அலுவலகத்துக்கு வந்திருக்கார். புஷி ஆனந்த் என்ற ஒரு கயவன் கெடுத்து விட்டான். அழகு மருதராஜெல்லாம் வந்திருந்தார்னா எப்படி மேடையில் பேசணும், எப்படி பொதுக்கூட்டத்தில் பேசணும், என்ன கோரிக்கை வச்சு பேசணும், எப்படி தொண்டர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருப்பார். அவரை சேர்க்க விடாம பண்ண சதிகாரன் புஷி ஆனந்த். அது போன்ற நல்லவர்கள் அழகு மருதராஜ், ஐயநாதன் போன்றவர்கள்லாம் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்திருந்தா நிச்சயம் தமிழக வெற்றி கழகம் ஒரு நல்ல கட்சியாக இருந்திருக்கும். அதுபோல கரூரில் மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு நிகழ்ந்துள்ளது, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்று செந்தில்குமார் நீதியரசர் சொல்லியிருக்காரு. அவருக்கு உண்மையாவே நம்ம ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் இப்படி தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்த கட்சி வளர்ச்சி பெறுவது என்பது இனி சத்தியமாக சாத்தியமில்லை. இதுல தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சியில புஷி ஆனந்த் ஜெயிலில் இருக்கணும், கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட வேண்டும். ஆதவ அர்ஜுனை விடுதலை சிறுத்தை கட்சியில சேர்த்துக்காம கட்சியிலிருந்து நீக்கினவர்களே ரொம்ப நல்லது இல்லை, அந்த கட்சியும் இல்லாம பண்ணியிருப்பாரு. அதுபோல ஆதவ அர்ஜுனும் புஷி ஆனந்த் 2 பேர்த்தையும் சிறையில் அடைக்கணும், 2 பேர்த்தையும் கட்சியிலிருந்து நீக்கணும். அப்படி நீக்கிட்டா திருச்சியில் இருக்கக்கூடிய ஆர்.கே. ராஜா, அதே போல சென்னையில் இருக்கக்கூடிய மணிகண்டன் வீராசாமி, இன்னும் தமிழ்நாடு முழுவதுமாக பல லட்சக்கணக்கான பேர் தமிழக வெற்றி கழகத்திற்கு உண்மையா உழைக்கக்கூடியவர்கள், அரசியல் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்குள்ள வச்சு இந்த கட்சியை கொண்டு போனா நல்லா இருக்கும். இந்த பாஜக கையில் எடுத்து அதிமுக பாஜக விஜய் அப்படி ஒரு கூட்டணி கொண்டு வந்துடலாம், ஜெயிச்சிடலாம் நினைக்கிறீங்க, கனவு கூட காங்காதீங்க. அதற்கான வாய்ப்புகளே இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களே, விஜய் உங்க கூட்டணிக்குள்ள வந்தா ஒரு 5% ஓட்டு வருமா? இப்போ நீங்கள் 12%, 15% இருக்கீங்க, அந்த 20க்கு மேலே தாண்ட முடியாது. எந்த ஓட்டும் முஸ்லீம் ஒருத்தம் கூட தமிழக வெற்றி கழகத்திற்கு தனியாக நின்னாலும் சரி, பாஜகவோட கூட்டணி போனாலும் சரி, எந்த ஓட்டும் விடுவாது. ஏன்னா பாஜகவின் நிழல் தான் விஜய், மோடியின் பிடியில் இருக்கிறார் விஜய் அப்படிங்கிறது ஊருக்கு உள்ளதுக்கு அம்பலம் ஆயிருச்சு. இது அச்சமின்றி சமரசமின்றி நம்ம தொடர்ந்து வெளியிடுறோம். தமிழ்நாடு அரசு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனங்கள் செலுத்தி புஷி ஆனந்த பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படிங்கிறது அந்த செய்தி நிலையத்திற்கும். தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சொந்தக்காரன், எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சொந்தக்காரங்க யாரும் அந்த கட்சியில் இல்லை. அப்படி இருந்தால், இப்படி பைத்தியமாக இருந்தால் ஒதுங்கி இருங்கெல்லாம் வந்தேன்னா நான் கண்டிப்பாக அடிச்சுடுவேன். என் சித்தப்பா மகனோ பெரியப்பா மகனோ மாமனோ மச்சனோ யாராக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்காதீங்க. அந்த கட்சி கிட்டத்தட்ட விஜய் போல மனநலம் பாதிக்கப்பட்ட கட்சியா இருக்கு. லைட்டை போட்டு ஆஃப் பண்ணிட்டு சிரிக்கிறாரு. அவரு அரசியல் கட்சி நடத்த தகுதியற்றவராக இருக்கிறார். அழகு மருதராஜன், ஐயநாதன் போன்றவர்கள் அந்த கட்சியில இருந்திருந்தாங்கன்னா புஷி ஆனந்த கட்சியை விட்டு வெளியேற்றிருப்பாங்க. அந்த கட்சி ஓரளவு நல்ல கட்சியாக இருந்திருக்கும். அதனால விஜய் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், உங்க மேல ஏதாவது ஒரு எஃப்ஐஆர் வழக்கோ ஏதாவது ஒன்று போட்டாலும் விஜய் வரமாட்டார். தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு யாருக்காவது பொண்ணு கொடுக்கணும்னா யோசனை பண்ணி பொண்ணு கொடுங்க. கையை விட்டுட்டு வண்டி ஓட்டுறான், மரத்தில் ஏறுறான், பண்ணாத அட்லியம்லாம் பண்றாங்க. பல்வேறு சமூக குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்களும் பலர் இருக்கிறார்கள். அதே போல தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்கள் கை காசை எடுத்து செலவு பண்ணி நீங்கள் கட்சிக்கு செலவு பண்ணாதீங்க. அது யானை வாயில போன கரும்பு மாதிரி திரும்பி வராது. தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி இத்தோடு சவுக்குழியில் புதைக்கப்பட வேண்டிய கட்சியாக இருக்கணுமா அல்லது மீண்டும் எழுமா என்பது போக போகத்தான் தெரியும். தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. உண்மையான விசுவாசிகளும் சில பேர் இருக்கீங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் கை காசை எடுத்து போட்டு செலவு பண்ணாதீங்க, தேவையில்லாமல் சிக்கலில் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கும். தமிழ்நாடு அரசு கூடுதலாக நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்து இது போன்ற சம்பவம் இனி நடக்கவே கூடாது அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம பேசியிருக்கோம். தூத்துக்குடி சம்பவம் போல இனிமேல் நடக்கக்கூடாது, பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் போல நடக்கக்கூடாது, கள்ளக்குறிச்சி சம்பவம் போல நடக்கக்கூடாது, சாத்தான் படுகொலை சம்பவம் போல நடக்கக்கூடாது. ஆனால் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொரு காலகட்டத்தையும் நடந்துட்டு இருக்கு. பக்கத்து மாநிலத்தில் கேரளாவை பாருங்க, எந்த நடிகர் போனாவது 10,000 பேர் 5,000 பேர் கூடுவானா, போறான்டா அவன் நடிக்கிறான் காசு வாங்குறான் அப்படிங்கிறார். நடிகர் நடிகர் எம்.ஆர். ராதா என்ன சொல்றாரு, நாங்க காசுக்கு கூறுவீங்கடா, காசுக்கு நடிக்கிற நடிகர் மாவு கலைஞ்சுன்னா எங்களை நாய் கூட மதிக்காது. அது புட்டா மாவு வீசுறாங்க பார்த்தீங்களா, அந்த மேக்கப் மாவு அது கலைஞ்சிச்சுன்னா எங்களை தெருவில் போகிற சோரி நாய் கூட எங்களை மதிக்காதுரா, ஏன்டா எங்கள் பின்னாடி அலையிறீங்கன்னு அவரும் பேசிட்டாரு. நடிகர் சத்யராஜன் சொல்லிட்டாரு. நல்ல நடிகர்கள் நல்ல அரசியல்வாதியாக வருவது என்பது அவ்வளவு சாத்தியம் இல்லை. அது விஜயகாந்த், எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதாவோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது அந்த செய்தி நிலையத்திற்கு. நன்றி, வணக்கம்.